أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா ஆறாவது துவாவை பார்க்க போறோம். ரப்பனக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இது 14வது அத்தியாயத்துல 41வது வசனமா வருது. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ரப்பனக்ஃபிர்லி, எங்களுடைய இறைவனே எங்களை மன்னித்து விடுவாயாக. வலிவாலிதைய, எனது பெற்றோர்களை, அதாவது எனது தாய் தந்தை இருவரையும் மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். வலில் மூமினீன, இன்னும் மூமின்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். யௌம யகூமுல் ஹிசாப், அந்த கேள்வி கணக்கு கேட்கும் நாள் வரை மூமின்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். இந்த துவா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தொடர் பிரார்த்தனைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த ஆயத் இறங்கியதற்கு ஒரு குறிப்பிட்ட சம்பவ அடிப்படையிலான எந்த ஒரு காரணமும் நம்பகரமான ஹதீஸ்கள்ல இல்ல. இது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட துவாவை நமக்கு இந்த ஆயத் மூலியமா எடுத்து சொல்றான். இந்த ஆயத் நமக்கு ஈமான் மற்றும் தௌஹீத் பற்றிய ஆழமான பாடங்களை கற்றுத்தருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தொடர் பிரார்த்தனைகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல சிலை வழிபாட்டிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறாங்க. 2வது மக்கா நகரத்துக்காக பாதுகாப்பு தேடுறாங்க. 3வதா தன்னுடையதும் தன்னுடைய சந்ததிகளுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்னு துவா செய்றாங்க. 4வதா இறுதியாதான் இந்த ஆயத்துல தனக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் அனைத்து நம்பிக்கையாளர்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறாங்க. இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தந்தை சிலைகள் செய்து வெறுக்கக்கூடியவங்களா இருந்தாங்களே, அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ்விடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு நம்ம மனசுல ஒரு கேள்வி எழலாம். அதற்கான பதில் என்னன்னா, தன் தந்தை அல்லாஹ்வின் பகைவராய் இருப்பது தெளிவாகிறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்காக இந்த துவாவை கேட்டாங்க. ஆனா அவர் அல்லாஹ்வுக்கு பகைவர்னு தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய தந்தை கிட்ட இருந்து விலகிட்டாங்க. இது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவா 9வது அத்தியாயத்துல 114வது வசனத்துல குறிப்பிடுறான். இப்ராஹிம் தன் தந்தைக்காக மன்னிப்பு கேட்பது அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதியினாலேயே. ஆனால் அவர் அல்லாஹ்வின் பகைவர் என்பது தெளிவான போது அவரிடமிருந்து அவர் விலகினார். இந்த ஆயத் 9வது அத்தியாயத்துல 114வது வசனமா வரும். இந்த ஆயத்துல இருந்து நமக்கு கிடைக்கும் பாடங்கள் என்னன்னு பார்க்கலாம். நபிமார்கள் கூட தொடர்ந்து இறைவனிடத்துல தொடர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்க. நாம அப்படி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்கிறோன்றத நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். பெற்றோருக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் துவா செய்யறது நபிமார்களோட சுன்னத்தா, அதாவது வழிமுறையா இருந்துச்சு. என்னையும் என் பெற்றோரையும் நம்பிக்கையாளர்களையும் மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ்னு கேட்கிறது எவ்வளவு அழகான பிரார்த்தனை. நாம எப்போதுமே துவா கேட்கும்போது விசாலமாக கேட்டு பழகணும். எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் எல்லாருக்காகவும் திறந்த மனசோட விசாலமா கேட்டு பழகணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அந்த எல்லா மக்களின் எண்ணிக்கைப்படி அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய தனிப்பட்ட ஈமான் நம்பிக்கை நம் உம்மத்திற்கான கவலையுடன் இணைந்திருக்க வேண்டும் சகோதரிகளா. இறுதி கணக்கெடுப்பு நாளுங்கிறது ஈமானின் மையமா இருக்கு. அந்த கேள்வி கேட்கும் நாள் வரை மூமின்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ்னு துவா செய்யக்கூடியவங்களா நாம இருக்கணும். இந்த துவாவை நம்ம எப்போல்லாம் ஓதலாம் அப்படின்னா குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது. நாம செஞ்ச பாவங்களை பற்றி பயம் ஏற்படும் சமயம் இந்த துவாவை ஓதலாம். மரணத்தை பற்றிய பயமும் மறுமையை நினைக்கும் போதும் ஓதிக்கலாம். தௌபா செய்யும் நேரங்கள்ல இந்த துவாவை ஓதலாம். தனக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும்
அனைத்து நம்பிக்கையாளர்களுக்கும் குறிப்பா பாவ மன்னிப்பு கேட்கும்போது நம்மை நம்மள பற்றி நாமளே சுய ஆய்வு செய்யும் நேரங்கள்ல இந்த துவாவ ஓதிக்கிறலாம் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.